ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு தக்காளி தொக்கு தான் பண்ண போகிறோம் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை முதல் பார்க்குறதுல சிம்பா நியூ ஜெட் சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் ஹைப்புன்னு 2 பட்டன் இருக்குது, அமைக்கிடுங்க. கண்டிப்பாக ஆளுன்ற பட்டனை அமைக்கிடுங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் எல்லாம் வரும். நான் செய்கிற சமையல் எல்லாம் ஆரோக்கியமும் உங்களுக்கு சுவையும் ரொம்ப இருக்கும். மெயின் வந்து கடை ஐட்டங்கள் எதுவுமே வாங்க மாட்டேன். எந்த பொருளாக வீட்டில் தான் நமக்கு ஒரு சோள மாவு வந்து வீட்டில் தான் அரைச்சி வைப்பேன். மெயின் என்னுடைய இதில் அதுதான் உங்களுக்கு மெயின். சோடா மாவும் யூஸ் பண்ண மாட்டேன் பெரும்பாலும். அதேமாதிரி ஐட்டங்கள் யூஸ் பண்ணிட்டேன். என்னுடைய சமையலை பார்க்கணுங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தோம். ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். மெயின் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த தக்காளி தொக்கையும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இந்த தக்காளி தொக்கையும் எப்படி செய்யணும்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. இது வந்து மெயின் வந்து நம்ம இப்போ லீவுக்கு வெளியெல்லாம் ஊருக்கு போவோம், டூருக்கு போவோம், கோயில்களுக்கு போவாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு இதை எடுத்துகிட்டு போனீங்க. நீங்கள் ஒரு வாரம்னா கிடையாது, ஆனால் ரொம்ப பக்குவமாக செய்யணும். என்னென்னா தக்காளி நல்லா வாங்கி நான் நாட்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நிறையா செய்யும்போது நான் 1/4 கிலோ தான் செய்கிறேன். ஏன்னா பிகினர்ஸ் பிள்ளைங்களும் கற்றுக்கிறது அந்த ஒரே எண்ணத்துக்காக தான். இந்த 1/4 கிலோவை எடுத்து நல்லா கழுவிட்டு இப்படி ஒரு துணியில் துடைச்சிருங்க. ஈரமே இருக்கக்கூடாது. நல்லா வெள்ளை கலர் துணியில் துடைச்சி வச்சுருங்க. ஏன்னா ஈரம் இருந்தால் கெட்டு போயிடும் உங்களுக்கு. அதனால் வைக்க நம்ம உடனே சாப்பிட்றதா தான் நீங்கள் துடைக்கலாம் தேவையில்லை, கழுவிட்டு அப்படியே செய்யலாம். நம்ம வந்து நம்ம வச்சு சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக துடைச்சிங்க. இது ஒரு மாதம்னாலும் கெடாது உங்களுக்கு. நீங்கள் அவ்வளோ பக்குவமாக வச்சிங்கன்னா நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போனால். நல்லெண்ணெய் எலும்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த கண்ணெல்லாம் எடுத்துப்போம். இப்படி இதில் இருக்க கண்ணெல்லாம் எடுத்துப்போம். இது பாருங்க, இப்படி எடுத்துருவோம் இந்த கண்ணை. ஏன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி. அதையே நம்ம நல்லா இப்படி பிச்சு வச்சுக்கணும். ஏன்னா அதுலேயே போட்டு தான் வதக்க போகிறோம். நம்ம எண்ணெயிலே போட்டு தான் வதக்க போகிறோம். ஆனால் அந்த புளியும் நார்லாம் இருந்தால் இப்படி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்படி எடுத்து வச்சுருங்க. இதையும் உங்களுக்கு தக்காளியும் காட்டிடுறேன் எப்படி அறியணும். தக்காளியை நமக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு அரிஞ்சிங்க. ஏன்னா வதங்கினால நமக்கு தக்காளி அந்த அளவுக்கு உங்களுக்கு இப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீட் வேணாலும் நம்ம இதை கட் பண்ணிவிட்டு, ஏன்னா பிகினர்ஸ் பிள்ளைங்க பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம செய்கிற சமையல். நம்ம வீட்டில் டெய்லி செய்கிறோம். பிகினர்ஸ் பிள்ளைங்களுக்கு பாவம் தெரியாது. அதுக்காக தான் இப்படி 4ஆக போட்டுக்கோங்க. உங்களுக்கு இப்போ தக்காளி கொஞ்சம் எல்லாம் ரேட்டு ஜாஸ்தி தான் இருந்தாலும் பரவாயில்ல. பிள்ளைங்களுக்கு செஞ்சு காட்டினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ செய்கிறேன் வேற ஒன்று. ஏன்னா இப்போ லீவ் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம விலை ஜாஸ்தின்னு செய்யாமல் இருக்கக்கூடாது. பிள்ளைங்களுக்கு நல்ல யூஸ். அதுமாதிரி ஃபாரினில் பிள்ளைங்க இருந்தாலும் அந்த வெள்ளை சாப்பிட்டு மம்மி குழம்புங்களே சரியில்லைன்னு அப்போ இதேமாதிரி தொக்குங்களை பிள்ளைங்க செஞ்சு வச்சா வச்சுக்கலாம். அவ்வளோ ஒரு சுவையாக பிள்ளைங்க விரும்பி சுட சாதத்தில் நெய் போட்டு பசஞ்சு சாப்பிட்டா சும்மா டாப்பாக இருக்கும். அதுமாதிரி இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்குங்க. நம்ம பேசிக்கிட்டே அப்படியே அரிஞ்சாச்சு. இந்த காம்பெல்லாம் இந்த கண்ணெல்லாம் தூக்கி போட்டு வந்துடுவோம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுருவோம். இன்றைக்கி ஒன்று அப்படியே போடுறதான் காட்டுப்போம். முதலே எல்லாத்தையும் எடுத்து வச்சு உங்களுக்கு காட்டிடுவேன். நீங்கள் அப்படியே ஒன்று பார்த்துக்கலாம். நம்ம என்னென்ன தேவையாக இருக்குது. சட்டி சூடாகனா நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். நம்ம சட்டி சூடாகிச்சு ஒரு 3 ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. பிகினர் பசங்க ஒரு 3 ஸ்பூன். ஏன்னா நல்லெண்ணெய் வந்து நிறையா சேர்க்கும் போது அது டேஸ்ட்டு உங்களுக்கு. அதனால் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லெண்ணெயும் போட்டாச்சு. இப்போ வந்து இந்த தக்காளி எல்லாம் போட்டு தெரிக்கும். பிகினர்ஸ் பிள்ளைங்க ரொம்ப பொறுமையாக செய்யணும்னா இந்த புளியை இதில் போட்டுடலாம். சின்ன நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த புளியை இதில் போட்டுடலாம். இப்போ நல்லா வதக்கிட்டு மூடி வச்சோன்னா நல்லா வதங்கி குழையணும் உங்களுக்கு. குழஞ்சோன்னா நம்ம அடுத்தது பார்க்கலாம். அதுக்கு தேவையான உப்பு, கல் உப்பு தான் போடணும். நான் இது வந்து கல் உப்பு வந்து வறுத்து நுணுக்கி வச்சுருப்பேன். ஏன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது வறுத்து நுணுக்கி வச்சாட்டனால. எப்போவுமே சமையலுக்கு வந்து வறுத்து தான் நுணுக்கி வச்சுருப்பேன். என்னுடைய சமையலுக்காக தான் நான் கல் உப்புன்னு சொல்கிறேன். எல்லாமே கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். சால்ட்டு யூஸ் பண்ண மாட்டேன் நான் உங்களுக்கு. இப்போ அதுக்கு தேவையான உப்பையும் போட்டாச்சு. இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி குழஞ்சி வரணும். அப்பப்போ கிண்டி விடுங்க. மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இப்போ பார்ப்போம் 2 நிமிஷத்தில் தப்பு இந்த அளவு வதங்கியிருக்கு. இன்னும் நல்லா வதங்கி உங்களுக்கு தோலெல்லாம் உறிஞ்சி குழஞ்சிடணும். அந்த அளவுக்கு வதங்கணும். அது வரைக்கும் வச்சுருங்க. கரெக்டாக ஒரு 5 ஒரு 7 நிமிஷம் ஆகும் வச்சுக்கலாம். ஸ்லோவில் அப்பப்போ மட்டும் கிண்டி விடுங்க. இல்லைன்னா நமக்கு ஒரு பக்கம் வேகும், ஒரு பக்கம் வேகாது. வேறு ஒன்று இப்படி கிண்டி விட்டுருங்க. இப்போ மூடிடுவோம். இன்னும் ஒரு 3 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்ப்போம். இப்போ பார்க்கலாம். இந்த பக்கம் இந்த அளவு குழஞ்சிடணும். பெங்களூர் தக்காளினா கூட கொஞ்சம் புளிப்பு போட்டுக்கன்னா புளிப்பு இருக்காது. ஆப்பிள் தக்காளின்னு சொல்லுவாங்களா, அதில் புளிப்பு இருக்காது. இது வந்து இந்த அளவு நல்லா மசிஞ்சிடும். வெறும் தோல் தான் இருக்குது. மீதி எல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. இதை இப்போ நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடணும். நல்லா வெந்திருக்கணும். உங்களுக்கு குழஞ்சிருக்கணும். மெயின் இந்த அளவு குழஞ்சிருந்தால் தான் டேஸ்ட்டு உங்களுக்கு. இப்போ இதில் ஒரு சின்ன சிட்டிக்கு மஞ்சத்தூள் போட்டுருவோம். ஏன்னா மஞ்சத்தூள் கிருமி நாசி. இதை போட்டே ஆற வச்சுருவோம். இது இப்போ மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறோம். ஆறுனதை மறுபடியும் நம்ம
அதுக்காக நம்ம இது வந்து அப்படியே அரைக்கலாமான்னு அரைக்கக்கூடாது. அது டேஸ்ட்டு போயிடும் உங்களுக்கு. இப்படி வதக்கி தான் நம்ம அந்த தொக்கு அரைக்கணும். தக்காளி தொக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம எப்போவும் வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி இஞ்சி பூண்டு போட்டு அப்படி தான் செய்வோம். இதை ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள். சாதத்துக்குலாம் அட்டகாசமாக இருக்க நெய் ஊற்றி சாப்பிட இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு உங்களுக்கு. அதுமாதிரி மிக்ஸியும் நல்லா இந்த அளவுக்கு காஞ்சிருக்கணும். ஈரம் இருந்தால் கெட்டு போயிடும். அதுக்காக தான் மெயின். எல்லாமே பக்குவமாக செய்யணும். அப்போ தான் அது சுவை. நல்லா வதங்கணும். நல்லா பழமாக இருக்கணுங்க. அப்போ தான் அது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. என்னடா இது தக்காளிக்குள்ள புளி போடுறாங்களே, ரொம்ப புளிக்குமாலாம் நினைக்காதீங்க. அது தக்க நம்ம காரெலாம் சூப்பராக சேர்ப்போம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். தண்ணி ஊற்றக்கூடாது சுத்தமாக. போதும் இந்த அளவு. நல்லா நைஸாக அரைப்பட்டுரும் உங்களுக்கு. நம்ம அந்த எண்ணெயிலே வதக்கிறதுக்கு சூப்பராக இதை பாருங்க அரைப்பட்டுச்சு பாருங்க. இந்த அளவுக்கு சூப்பராக அரைப்பட்டுருக்கணும். இப்போ மறுபடியும் ஸ்டவ் பற்ற வச்சுருவோம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுருவோம். அதே கடாயை கழுவி வச்சுருக்கேன். நல்லா சட்டி காஞ்சி காயிட்டோம் உங்களுக்கு. இப்போ மறுபடியும் நமக்கு தேவையான ஒரு 3 ஸ்பூனோ 4 ஸ்பூனோ அது எண்ணெயில் வதக்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம தக்காளி வதக்கும் போது உங்களுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதை காட்டில் அந்த பிரிஞ்சு வரும்போது ஆஃப் பண்ணுங்க. அது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அந்த பக்குவத்தை காட்டணும்னு அதுக்குள்ளே மறந்துட்டேன். அதுக்காக தான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஏன்னா நீங்களும் பார்க்கணும் இல்லை. ஏன்னா அப்போ அந்த தக்காளியில் அழகாக பிரிஞ்சு வரும் உங்களுக்கு. இப்போ சட்டி காஞ்சிச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு நல்லா பொரியணும் உங்களுக்கு. இந்த அளவு பொரியணும். எல்லாம் பொரிஞ்சு முடிக்கட்டும். 2 கருவேப்பிலை சரிக்கும் பார்த்து. பூண்டு பல் ஒரு 3 நசுக்கி வச்சுருக்கேன். அந்த பூண்டு பல் நசுக்கி தான் வைக்கணும். இடிகல் வச்சு நசுக்கிருக்கேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் அதையும் போட்டுடணும் வாசனைக்கு. எல்லாத்தையும் வதக்கிடுவோம். அப்படியே மனம் சூப்பராக இருக்குங்க. வீடே மணக்கம் உங்களுக்கு. இப்போ இந்த காஞ்ச மிளகாவையும் போட்டுருவோம். குண்டு காஞ்ச மிளகாய், நீட்டு காஞ்ச மிளகாய் நீங்கள் எது வேணாலும் எடுத்துங்க. நல்லா இந்த பூண்டு வந்து வதங்கணும் உங்களுக்கு. அந்த அளவு வதங்கணும். பூண்டு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி விழுதாக போட்டுடணும். மெதுவாக ஸ்டோரியை தண்ணி ஊற்றக்கூடாது உங்களுக்கு. அப்படியே தான் துணிக்க நம்ம கிண்டணும். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கிண்டுவோம். எல்லாம் க்ளீனாக கையிலே எடுத்துருங்க. ஏன்னா நம்ம தண்ணி ஊற்ற போகுது. எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி அலசுவோம். இதை தண்ணி ஊற்ற போதில்லை. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். உங்களுக்கு சப்போஸ் என்ன வேணாலும் ஊற்றிக்கிங்க. உப்பு பத்தலைனாலும் இந்த டைம் போட்டுக்குங்க. நான் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். எனக்கு ஏன்னா எப்படியும் பத்தாது. நம்ம மிளகாத்தூள்லாம் போடுவோம். அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு அவங்க தேவைக்கு ஏற்ப தான். இதை போட்டு கிண்டிட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கிண்டிட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொஞ்சம் 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே மிதக்குது தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன். இந்த இப்போ காட்டிட்டேன் உங்களுக்கு இதுலேயும். இப்போ நமக்கு வந்து தேவைக்கேற்ப புளிப்பு நிறையா இருக்கும் உங்களுக்கு. புளி போட்டிருக்கோம். அத்தக்க நல்லா காரசாரமாக செய்யணும். நல்லா 1 ஸ்பூன் ஃபுல்லாக நான் ஒரு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். திருப்பி ஒரு 1/2 ஸ்பூன். ஏன்னா இது அந்த புளிப்புக்கு காரமும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. புளிப்பு தூக்கி கொடுக்கும். எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிட்டு நம்ம மூடி வச்சுருவோம். அந்த எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வரும் உங்களுக்கு. டேஸ்ட்டு சும்மா அப்படியே ஒரு 2 பிச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பச்சை வாடை எல்லாம் இதில் போயிடும் உங்களுக்கு. நல்லா வதங்கட்டும். இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு வதங்கி நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் வெளியே வந்துடும் உங்களுக்கு. நம்ம நல்லா ஒரு 5-6 ஸ்பூன் நல்லா ஊற்றுங்க. ஊற்றின எண்ணெய்லாம் வந்துடும். இப்போயே நீங்கள் பார்க்க அழகாக இருக்கும் உங்களுக்கு. இந்த லெவலே போதுன்னா நீங்கள் இறக்கிக்கிங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அன்றைக்கே காலி பண்ணுறவங்க வைப்பாங்க. உங்களுக்கு இன்னும் திக்காக வேணால் நல்லா சுருண்டு வரும். அப்போ வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுக்கேன். ஒரு கண்ணாடி பாட்டில் நல்லா மூடி வச்சுக்கேன். 1 மாதம்னாலும் கெடாதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட சொல்லுவோம் உங்களுக்கு. இப்போ மூடி வச்சுருவோம். இந்த தொக்கு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எண்ணெயும் அவ்வளோ பிரிஞ்சு வந்துச்சு. உங்களுக்கு வேணுனாலும் இந்த டைமில் கொஞ்சம் வெந்தயப்பொடி போடலாம் வறுத்து வச்சுருக்குது. அப்படி இல்லைன்னா வெல்லம் எல்லா சுவையும் போட்டு. என்னடா அது கார சட்னின்னு வெல்லம் போட்டு தொக்குன்ட்டு தக்காளி தொக்குன்ட்டு வெல்லம் போடுறீங்களான்றீங்களா? எல்லா சுவையும் வரணுங்க. அதுக்காக தான் அந்த வெல்லம் போடும்போது எல்லாத்தையும் அப்படியே பேலன்ஸ் பண்ணி செம்ம டேஸ்ட்டாக வந்துடும். இந்த கொஞ்சம் எவ்வளோ சூப்பராக அதுக்கு தோசையும் ஊற்றிருக்கேன். தோசையும் வெந்துட்டுருக்கு. எண்ணெயும் உங்களுக்கு தோசையும் சுற்றி சாப்பிட்டா சும்மா அட்டகாசமாக இருக்குங்க உங்களுக்கு. இப்போ டேஸ்ட்டையும் பார்த்தோம்னா ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு உங்களுக்கு வதங்கினா தான் கிடவே 1 மாதம் நீங்கள் வச்சு சாப்பிடலாம். சாதத்து கூடலாம் இது எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் உங்களுக்கு. மனம் அப்படி வீடு ஃபுல்லாக மணக்குதுங்க. இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். இந்த
இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய தக்காளி தொக்கு என்ன சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. எண்ணெயும் பாருங்கள் அது அப்படியே பிரிஞ்சு வந்துடுச்சு. உங்களுக்கு இதை பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட விட்டுங்க ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த தோசை சுட்டு வச்சுருக்கேன். இந்த தோசையோட தான் சாப்பிட்டு காட்டப்படுறேன்னா இது அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு சாதத்தோட நெய் ஊற்றி சாப்பிட தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அதுக்காக தான் நான் வச்சு காட்டிடுறேன். சாப்பிட்டு காட்டணும் பார்த்திங்கன்னா இது கிடவே கிடாது. உங்களுக்கு எவ்வளோ நாள் வச்சாலும் கிடாது. இது பாருங்கள் நல்லா முறுன்னு சுட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அதுதான் சூப்பராக இருக்கும். தோசை பிக்கும் போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அந்த சட்னியும் நல்லா இவ்வளோ சட்னி எடுத்து வச்சு சும்மா தாராளமாக வச்சு சாப்பிடணும். அப்போ தான் சூப்பராக கருவேப்பிலையோடு சாப்பிடுங்க. அதுதான் டேஸ்ட்டு. செம்ம டேஸ்ட்டுங்க. வேறு லெவலு. புளிப்பு உப்பு சுவை தக்காளி செம்மையாக இருக்குங்க. மிஸ் பண்ணவே தக்காளி தொக்கு கண்டிப்பாக எல்லாருமே செய்யுங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நீங்களும் சாப்பிட வாங்க.